இயேசுவுக்கு புகழ். அன்பிற்குரிய இறை சமூகமே, நமது பரலோக அன்னை நற்பண்புகளின் மாதிரி என்ற மைய சிந்தனையில் இன்றைய திருவிழாவின் தியாக கல்வாரி பலியில் சிந்திக்க அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஊனியல்புக்கு உரிய செயல்பாடுகளை முற்றிலும் விலக்கி தன் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் நெறிப்படி நடந்து தூய ஆவியாரின் கனிகளை சுமந்து நற்பண்புகளின் மாண்பை வெளிப்படுத்திய அன்னை மரியாள் போன்று நாமும் வாழ வேண்டும் என்று இன்றைய முதல் வாசக வழியாக தூய பவுல் அடிகளார் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். நற்பண்புகளின் சிறந்த மூலத்தனம் அர்ப்பண உணர்வும் தியாக செயல்பாடுகளுமே. இதை அன்னை மரியாள் முறைப்படி செயல்படுத்தி இயேசுவை ஞானத்தோடு கடவுளுக்கு உகந்தவராய் வளர்க்க பாடுபட்டார். இதையே இன்றைய நற்செய்தி வாசக வழியாக தூய லூக்கா வெளிப்படுத்துவதை காணலாம். ஆடம்பரமான ஆடையிலும் ஆபரணங்களிலும் அழகு காண்பதை விட அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்ற தூய ஆவியின் கனிகளை கொடைகளாக பெறுவோம். அன்னை மரியாள் போன்று நாமும் நற்பண்புகளின் மாதிரியாக மாற்றம் பெற புனித பரலோக அன்னை வழியாக இத்தியாக பலியில் ஜெபித்து இறைவனது ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமீன். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. திருப்பலி செழித்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருக வென்றழைத்தோம், இறை மக்களே வருக இறை மக்களே வருக.
சீடரும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, வழியில் கடந்து பணிகளில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, வழியில் கடந்து பணிகளில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம் தவறுகளை பாவங்களை ஏற்று கரம் குவித்து மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து, இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரது வேண்டலால் நாங்கள் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்கப்பெற்று உம்மால் உயர்த்தப் பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். உம்மடியான் நான் கேட்கிறேன். உம்மடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். உம்மடியான் நான் கேட்கிறேன். உம்மடியான் நான் கேட்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 19 26 முடிய. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு. என்னை பிரியாத உறவு,
காத்திடும் அன்பு, தாய் போல காத்திடும் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, எல்லாம் இயேசுவின் அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு. தனிமையில் உந்தன் உறவு ஆறுதல் தந்தது, அமைதி தந்தது. தனிமையில் உந்தன் உறவு ஆறுதல் தந்தது, துயரில் உந்தன் பாசம் அமைதி தந்தது. தினம் தினம் தேடும் உறவே, என்னை சிறகினில் தாங்கும் அன்பு, தினம் தினம் தேடும் உறவே, என்னை சிறகினில் தாங்கும் அன்பே, எல்லாம் என் இயேசுவே, உம் அன்பு இது போதுமே. எல்லாம் என் இயேசுவே, உம் அன்பு இது போதுமே. என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு. கவலையில் உந்தன் கரங்கள் கண்ணீர் துடைத்தது, பயத்தினில் உந்தன் வார்த்தை துணிவு தந்தது. கவலையில் உந்தன் கரங்கள் கண்ணீர் துடைத்தது, பயத்தினில் உந்தன் வார்த்தை துணிவு தந்தது. அளவில்லா அதிசய அன்பே, என்னை தோளினில் சுமந்திடும் உறவே, அளவில்லா அதிசய அன்பே, என்னை தோளினில் சுமந்திடும் உறவே, எல்லாம் என் இயேசுவே, உம் அன்பு இது போதுமே. எல்லாம் என் இயேசுவே, உம் அன்பு இது போதுமே. என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, என்னை பிரியாத உறவு, என்னை மறவாத அன்பு, காத்திடும் அன்பு,
தாய் போல காத்திடும் அன்பு எல்லாம் இயேசுவின் அன்பு எல்லாம் இயேசுவின் அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு என்னை பிரியாத உறவு என்னை மறவாத அன்பு. அல்லேலூயா 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 அருள் நிறை மரியே நீர் வாழ ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார் பெண்களுள் ஆசீர் பெற்றவரே மரியே நீர் வாழ்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 24 மேலும் 39 40 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 24 மேலும் 39 40 முடிய. அக்காலத்தில் மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடாப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. ஆண்டுடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரலோக அன்னை நற்பண்புகளின் மாதிரி. நற்பண்புனா என்ன? ஒரு நிகழ்வின் வழியாக உங்களுக்கு விளக்கலாம் என ஆசைப்படுகிறேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு திருச்சியிலே புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்றால் ஒரு அவுட்டிங் விடுவாங்க, வெளியில் சென்று வரலாம். அவ்வாறாக சென்று வருவது வழக்கம். எல்லாருமே போவோம், அனைத்து குருமானவர்களும் சென்று வருவோம், தேவையான பொருட்களையும் வாங்கி வருவோம். எங்களோடு அந்த மெய்யியலில் பயின்ற ஒரு மாணவர், மிகச்சிறந்த மனிதர். அவர் வெளியே செல்கின்ற பொழுது ரோட்டு ஓரம் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். யாராவது யாசகம் கேட்குறவங்க இருக்காங்க அல்லது முடியாமல் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்.
ரொம்ப உடம்பு முடியலைன்னா அவங்கள என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார். வயதானவர்களாக இருந்தால் அவர்களை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாமா என்று அவர்களிடமே போய் கேட்பார். இப்படி பல்வேறு நன்மை செயல்களை அவர் செய்வார். ஒரு முறையும் கூட அவர் ரொம்ப நேரமாயிருச்சு, லேட்டாக தான் திரும்பி குருத்துவ மடத்திற்கு வந்தார். அப்பொழுது அங்கிருந்த துணை அதிபர் கேட்டார், ஏன் உனக்கு ரூல்ஸு தெரியாதா அப்படின்னு கேட்கையில் அவர் சொன்னார், இது கடவுளின் திருவுளம் என்பதால் நான் செய்கிறேன். ஒருவேளை என்னை வெளியே அனுப்பினாலும் எனக்கு கவலை கிடையாது. எது நல்லதோ, எது என்னுடைய பண்புகளை வளர்க்குமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் என்று கூறினார். இதுதான் ஒரு நற்பண்புக்கு அடையாளம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் நற்பண்புகளின் மாதிரி என்று பார்க்கிறோம். இதுதான் அவருடைய முன்மாதிரியாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் திருவிவிலியத்திலே பார்க்க முடியும். மரியா என்ற எபிரேய சொல்லுக்கு மிரியம் என்பது பொருள். மிரியம் என்றால் யாருடைய சகோதரி? ஆரோன் மோசேயினுடைய சகோதரி. இரண்டு பேரையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் இந்த நற்பண்புக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை. அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் ஒரு விடுதலை பணிக்காக அல்லது ஒரு நற்செயல் பணிக்காக தன்னையே அர்ப்பணித்தாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம், மிரியம் தன்னை விடுதலை வாழ்வுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். விடுதலை பயண நூல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தன்னையே அந்த இஸ்ரேல் மக்களினுடைய விடுதலை வாழ்வுக்காக, நற்செயல் வாழ்வுக்காக அர்ப்பணிக்கிறார். சிறுமியாக இருக்கார். அப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. யார் எல்லாம் இஸ்ரேல் இனத்தில் ஆண் குழந்தைகளாக பிறப்பெடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும், யாரையும் உயிருடன் விடக்கூடாது என்பதுதான் அந்த கட்டளை. அப்பொழுது அங்கு அந்த பார்வோனுடைய மகள் நைல் நதிக்கு குளிக்கச் செல்கிறார். அப்பொழுதுதான் அந்த மிரியத்திற்கு ஒரு தம்பி ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர்தான் யாரு? மோசே. அப்பொழுது மோசே ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்ல வேண்டும் என்பது அந்த அரசனுடைய கட்டளை. அப்பொழுது மிரியம் தன்னுடைய தாயுடன் இணைந்து அந்த நைல் நதியிலே ஒரு நாணல் புற்களால் ஆன ஒரு கூடையிலே மோசையை வைத்து நைல் நதியில் விடுகிறார். இவ்வாறாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிறுமி என்ன பண்ணுறாங்க? ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, தன்னுடைய சகோதரனுக்கு என்ன ஆகுமோ. அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்வோனுடைய மகள் அங்கு நீராட வருகிறார். அப்பொழுது அந்த கூடையை கண்டுபிடிக்கிறார். அந்த கூடையில் இருக்கிற மோசையை எடுத்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் அந்த மோசையினுடைய சகோதரி அங்கே குறுக்கிட்டு கூறுகிறாள், இந்த குழந்தையை வளர்ப்பதற்காக நான் என்ன பண்ணேன்? ஒரு செவிலித்தாயை அழைத்து வரட்டுமா? அந்த செவிலித்தாய் யாரு? மோசையினுடைய அம்மா. அப்படி அழைத்து வந்து அந்த குழந்தை பெரிதாக வளரும் வரை அவர் கூடவே இருக்கிறார். இதுதான் ஒரு நற்செயலின் அடித்தளம். இதோடு முடிந்து விடவில்லை. அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிக்கிறார். செங்கடலை கடக்கின்ற பொழுது கூடையே நடந்து வருகிறார். ஆண்களை எல்லாம் யாரு? ஆரோனும் மோசையும் வழிநடத்தி செல்கிறார்கள். பெண்களை எல்லாம் மிரியம் வழிநடத்தி செல்கிறார். நற்செயல்களை சொல்லிக் கொடுக்கிறார், நற்செயல்களை பயிற்றுவிக்கிறார். செங்கடலை கடந்த பின்பு மோசையினுடைய பாடலை தொடர்ந்து யாரோட பாடல் வருது? மிரியத்தினுடைய பாடல் வருகிறது. ஆண்டவர் மாட்சிக்குரியவர், அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று தன்னுடைய குரலாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல் பாடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் யார் வர்றா? மரியா. மரியாவும் அத்தகைய ஒரு பாடலைத்தான் பாடுகிறார். மரியாவினுடைய பாடலிலே நாம் பார்க்கிறோம், எளியவர்களுக்கான ஒரு விடுதலை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் ஒரு நற்பண்பு, நற்செயல், அதுதான் அடையாளம். எளியவர்கள் விடுதலை பெற வேண்டும். எப்படி மிரியம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற வேண்டும், அடிமை நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததோ, அதே எண்ணம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று யாருக்கு இருக்கு? மரியாவுக்கு இருக்கு. அதுதான் அந்த பாடலிலே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏழை எளியவர்கள் என்ன பண்ணணும்? வெற்றி பெற வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பது
அவருடைய பாடலின் பின்னணியாக இருக்கிறது. அதுதான் இன்றைய விழாவும் கூட நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே பார்க்க வேண்டுமென்றால் மரியா என்பதன் வேர்ச்சொல் என்ன? கசப்பு. கசப்பு. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பார்க்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எப்படி இருக்கு? ஒரு கசப்பா இருக்கு. பிறர் நன்மை செய்ய வேண்டும் அல்லது பிறர் நம் முன்பு நன்றாக வாழுகின்ற பொழுது நமக்கு எப்படி இருக்கு? ஒரு கசப்பாக இருக்கு. ஆனால் இது அனைத்தையும் நாம் கடந்து வர வேண்டும். அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த நற்செயலின் பண்புகள் நாமும் நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும். அந்த பண்புகளைத்தான் இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது, ஒரு அடித்தளமாக நமக்கு கொடுக்கிறது, தூய ஆவியாரின் கனிகளாக நமக்கு கொடுக்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம்னும் நீண்டு கொண்டே செல்கிறது. நம்முடைய வாழ்விலும் கூட பார்க்க முடியும். இந்த பண்புகளின் அடிப்படையாக நாம் இருக்கிறோமா? இந்த பண்புகளின் கருவூலமாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்பது நம்மையே நாம் புடமிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. பல்வேறு நிலைகளில் நாம் பார்க்கிறோம். எவையெல்லாம் தீமையின் அடித்தளமாக இருக்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதை நாம் பிடித்து கொள்கிறோம். மாறாக நற்செயலின் பண்புகளை, தூயாவியார் கொடுக்கக்கூடிய கனிகளின் பண்புகளை நாம் உதறி தள்ளிவிடுகிறோம். மாறாக அன்னை மரியாவிடம் விளங்கிய அந்த ஒரு பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். நற்செய்தியிலும் கூட பார்க்கிறோம். என்ன பண்ணுறாங்க? மரியா இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார். ஒரு தாயுள்ளம். அவருக்கு நிச்சயம் தெரியும் தன்னுடைய மகன் பலவாறு துன்பப்பட்டு இறக்கப் போகிறார், இந்த மக்களுடைய விடுதலுக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய போகிறார் என்பது அன்னை மரியாளுக்கு தெரியும். ஆனாலும் அந்த தியாகத்தை, அந்த கசப்பை, அந்த வழியை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தாயுள்ளம் என்ன ஒரு பதறி இருக்கும். ஆனாலும் அன்னை மரியாள் இந்த மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய மகனை அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுக்கிறார். இந்த அர்ப்பண உணர்வும் கூட ஒரு நற்செயலின் ஒரு பண்பு. எவ்வாறாக என்று பார்க்கின்ற பொழுது அவர் அனைத்தையுமே தன்னுடைய வாழ்வில் அவர் மகிழ்ச்சியவே சந்திக்கவில்லை. எப்பொழுது கபிரியேல் தூதருடைய மங்கள வார்த்தை அவருக்கு அருளப்பட்டதோ அதிலிருந்து அவருக்கு ஒரு நெருடல் தான், துன்பமே அப்பதான் என்ன பண்ணுது? அவருடைய வாழ்விலே ஆரம்பிக்கிறது. ஒரு இளம்பெண், திருமணமாகாத ஒரு பெண் கருத்தாங்கி இருக்கிறாள் என்று இந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டோம்னாலே என்னென்ன பேசுவோம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்க. அதை கண்டு அவர் அஞ்சவில்லை. இது விடுதலைக்கான ஒரு செயல். கடவுளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், கடவுளால் நான் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் எனக்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார், அதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஈன்றெடுத்து இந்த மக்களுடைய விடுதலைக்காக நான் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். மன்னன் சொல்றான். எப்படி? மிரியமுடைய வாழ்விலும் நான் பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று மன்னன் கூறினானோ அதே போல மரியா வாழ்கின்ற காலகட்டத்திலும் பார்க்கிறோம், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். தப்பி ஓடுறாங்க. என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் கூட மக்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்காலம்தான் முக்கியம். பாவ வாழ்விலிருந்து அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது, அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எத்தகைய ஒரு வாழ்வாக இருக்கிறது? நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன், ஒரு குருமானவர், பிரின்ஸ் என்ற ஒரு குருமானவர். குருமடத்தில் லேட்டாக போனாலும் சரி, விதிமுறைகளுக்கு மீறி நடந்தாலும் சரி, அவங்கள அங்கேருந்து வெளியே அனுப்பி விடுவார்கள். ஆனாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு வந்த பொழுதும் கூட நான் மனிதத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஒரு தீமை நடக்கிறது, நான் நடந்து வருகின்ற பொழுது ஒரு மனிதர் துயரப்படுகிறார், ஒரு ஏழை துயரப்படுகிறார், அதை பார்த்து என்னால் கடந்து வர முடியவில்லை என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டார். அதே தான் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே எண்ணற்ற சூழல்களை நாம் பார்க்கிறோம், பல துன்பங்களை பார்க்கிறோம், பல இக்கட்டான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நாம் எத்தகைய மனநிலை கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாதுகாவலியாக அன்னை மரியாளை கொண்டிருக்கிறோம்.
பரலோக அன்னையை நாம் நம்முடைய காவலியாக கொண்டிருக்கிறோம். நாம் எத்தகைய வாழ்வை நாம் வாழ்ந்து காட்டுகிறோம்? அவருக்கு பிடித்த வாழ்வு என்றால் அதுதான் நற்செயலின் வாழ்வு, நற்பண்புகளின் வாழ்வு. நமக்கு எப்படி அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாரோ அந்த முன்மாதிரியை நம்முடைய அடையாளமாக கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கின்ற பொழுது, அவருடைய பாதையில் அவருடைய வழியில் நம்முடைய பாதையை தொடர்கின்ற பொழுது அதுதான் அன்னை மரியாளுக்கு உகந்த வாழ்வாக இருக்கும். அதுதான் அவருக்கு பிடித்த வாழ்வாக இருக்கும். அவர் நமக்கு ஆசி வழங்கக்கூடியவராக எந்நாளும் இருப்பார். எனவே அன்பிற்குரியவர்களே, சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு தாயே, அன்னையே, நீர் கொண்டிருந்த மனநிலை எங்களிலும் செயலாற்ற, நீ கொண்டிருந்த அந்த பண்பு எங்களுடைய உள்ளத்திலும் செயலாற்ற, உம்முடைய நற்செயல்கள் எங்களுடைய வாழ்வாக, உம்முடைய நற்பண்புகள் எங்களுடைய வாழ்வாக என்று தொடர்ந்து இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். கடவுளும் நம்முடன் கூடவே இருந்து எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே பயணம் செய்த பொழுது கடவுள் அவர்கள் கூடவே இருந்தாரோ, அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிய பொழுது கடவுளுடைய துணை அவர் கூடவே இருந்ததோ, நாமும் நற்பண்புகளை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது கடவுளுடைய துணையும் கடவுளுடைய வழிகாட்டுதலும் நம் கூடவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலியின் வழியாக நம்மையே இந்த அப்பரச காணிக்கைகளின் வழியாக ஒப்பு கொடுத்து அவர் கொண்டிருந்த பண்பு, அவர் கொண்டிருந்த மனநிலை, அவர் கொண்டிருந்த நற்செயல்கள் நம்முடைய வாழ்விலும் தொடர, அதை நம்முடைய வாழ்வாக மாற்ற தேவையான அருள் நலங்களை இத்திருப்பலியின் வழியாக இணைந்து கேட்போம். ஒரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். நல்ல ஆயனாக இருந்து உம் மந்தையாகிய திரு அவையினை பாதுகாத்து வரும் இறைவா, திரு அவையின் தலைமை பணியில் உள்ள திரு தந்தை, ஆயர்கள், அனைத்து திருநிலையினரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அர்ப்பண உணர்வும் தியாக உள்ளமும் கொண்டு பணி செய்ய வந்திருக்கும் இவர்கள் தூய ஆவியாரின் வரங்களை நிறைவாக பெற்று அன்னை மரியாள் போன்று நற்பண்புகளின் மாதிரியாக விளங்கிடவும், இறை மக்களை உம்பால் ஈர்க்கும் கருவியாக மாறிட புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். என்றென்றும் நீதியுடனும் இரக்கத்துடனும் அரசாளக்கூடிய அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், ஆட்சியில் இருப்போர், அதிகாரம் தாங்கி இருப்போர் அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் பொதுநல நோக்குடன் நாட்டு மக்களுக்கு நல்லுணர்வோடும் நற்பண்புகளோடும் மனம் தளராமல் சேவை ஆற்றக்கூடிய ஞானத்தையும் உடல் நலத்தையும் அருளிட புனித பரலோக அன்னையின் வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். நற்பண்புகளால் அணி செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்திய அன்பு இறைவா, இத்தெய்வீக கல்வி பள்ளியில் கலந்து கொண்டு செபித்து ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு அன்னையின் பிள்ளைகளையும் உம் திருப்பதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடுகளை ஞானத்தோடு கண்டுணர்ந்து தீமைக்குரிய நாட்டங்களை விட்டு விலகி நன்மைக்குரிய தூய ஆவியார் காட்டும் நெறிகளில் நடந்திடவும், அன்னை மரியாள் போன்று நாங்களும் நற்பண்புகளின் மாதிரியாக மாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழக்கூடிய வரம் தர புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். வாழ்வில் சிறைப்பட்டோரை விடுதலை அளிக்கும் தெய்வமே இறைவா, நாங்கள் வாழும் இத்தீவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும்
உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்ப ஒற்றுமை இல்லாமை, தொழில் வளர்ச்சி இல்லை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, நெடுநாள் நோயோடு போராட்டம் என்று பல நிலைகளில் வாழ்வின் சிறைப்பட்டோரை முற்றிலும் விடுதலை வழங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல விடுதலையின் தாயாக விளங்கும் புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். நலமானதையே வாரி வழங்கும் வள்ளலாகிய அன்பு இறைவா, அன்னையின் பெருவிழாவிற்காக உழைத்தவர்கள், உபகாரிகள், நன்கொடை வழங்கி உதவி செய்தவர்கள் மற்றும் ஏனைய மக்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தொழில் முன்னேற்றம் பெறவும் புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கிறேன். நம்முடைய பாதுகாவலி புனித பரலோக அன்னையின் பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு அமைதியாக இப்போது இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நற்பண்புகளால் நாங்கள் எப்போதும் வளரவும், எந்நாளும் உமது பிள்ளைகளாயிருக்கவும், அன்னை மரியை நீரே எங்களுக்கு மாதிரியாக கொடுத்தீர். அந்த அன்னையின் பாதத்தில் நாங்களும் அமர்ந்து அவர் விட்டு சென்ற நற்பண்புகளை நாங்களும் எமதாக்கி கொண்டு வாழ இதோ எங்கள் தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்மிடம் படைத்திருக்கிறோம். நல்ல தந்தையே, இந்த தேவைகளையும் இன்னும் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எந்த உள்ளம் இணையமும் எம்மை மமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பழியில் பரிசா தந்தை என் இறைவா. பொருளை பலியில் பரிசால் தந்தேன் இறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தேன் என் இறைவா. உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய், மலரை தந்தேன் மனதை கேட்டாய், வழியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய், எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய்,
உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் எங்கள் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன் படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தை என் நிறைவா உறவில் மலர உலகில் படைத்தாய் மீட்பை அளிக்க மரணம் ஏற்றாய் உன்னலில் பாதை எம்மில் இணைய வெண்ணிற அப்பமாய் எம்மில் வந்தாய் உறவில் மலர உலகை படைத்தாய் மீட்பை அளிக்க மரணம் ஏற்றாய் உன்னலில் பாதை எம்மில் இணைய வெண்ணிற அப்பமாய் எம்மில் வந்தாய் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் எங்கள் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன் படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தை என் இறைவா. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கிற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கிறது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகிறது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய வாழ்வையும் பணிகளையும் விண்ணேற்பு அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைப்போம். அப்பரச காணிக்கைகளோடு நம்மையே கடவுளுக்கு கையளித்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு கொடுக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லோர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் எம்முடைய பரலோக தாயின் பெருவிழாவை விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பெருவிழாவை சிறப்பிக்க ஒரே குடும்பமாய் குழுமி இருக்கிற எங்களுடைய தீவு வாழ் மக்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பரலோக பிதாவே,
அன்னை கன்னிமரியால் அத்தனை நற்பண்புகளின் மாதிரியாக விளங்கியது போல இதோ இங்கு இருக்கின்ற நாங்கள் அனைவரும் உமது தூய ஆவியானவரால் என்றும் நிரப்பப்பட்டு எங்களால் இயன்ற வரை நற்பண்புகளின் மாதிரிகளாய் விளங்க இதோ இந்த தியாக திருப்பலி எங்களுக்கு பாவ பரிகார பலியாக அமைந்து எம்முடைய அருமையான மக்கள் வேண்டி விரும்பி அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மாதா வழியாக உம்மிடம் எழுப்புகின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி இந்த உலகத்தில் நாங்கள் அனைவரும் அன்னை மரியாளின் அன்பு சாட்சிகளாய் விளங்க அருள் புரிந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திரு அவையின் அன்பில் எங்களை நிறைவு பெறச் செய்தருள்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
உயிர்த்தாண்டவர் கொடுக்கிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தவர். அன்னை மரியாவை நமக்கு தாயாக கொடுத்து அவர் காட்டிய நற்பண்புகளின் மாதிரியில் நாம் பயணிக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறவர். தன்னையே உணவாக கொடுக்கிறார். இந்த திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். திருவிருந்து புது விருந்து இறைமகன் இயேசுவின் அருமருந்து, அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் தருமருந்து. இந்த விருந்தின் கலந்திடுவோம், புது உறவன மறந்திடுவோம், அன்பு பரமனை தொழுதிடுவோம், அளவில்லா நலம் பெறுவோம். உண்மை நேர்மை நன்மை உருவாய் உதித்தவரை புகழ்வோம். திருவிருந்து புது விருந்து இறைமகன் இயேசுவின் அருமருந்து, அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் தருமிருந்து. கலைந்து உயிர் துறந்து உம்முடலை எமக்காய் தந்தாய், வலுவிழந்து வரம் பொழிந்து புது வாழ்வை நொடையாய் கழிந்தாய். புகழ்ச்சி கீதம் பாடியே வந்தோம், எந்த நெஞ்சில் நீ வருவாய். உறவு தீபம் ஏந்தியே வந்தோம், உள்ளம் வந்து தங்கிடுவாய். நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம். நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம். திருவிருந்து புது விருந்து இறைமகன் இயேசுவின் அருமருந்து, அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் தருவிருந்து.
பேணி காக்கும் இவை போல என்னை தாங்கும் இறைவன் நீரே. வழி சொல்லும் இவ்வுலகில் வழிகாட்டும் துணைவன் நீரே. மன்னா வந்த மன்னா உம்மை மண்ணில் ஏற்று மகிழ்கின்றோம். விண்ணையாடும் தலைவா உம்மை நெஞ்சில் தாங்கி புகழ்கின்றோம். நல்மிகு திரு நமக்கென்றும் இதை அறிந்திட தினம் வருவோம். நல்மிகு திரு நமக்கென்றும் இதை அறிந்திட தினம் வருவோம். திருவிருந்து புதுவிருந்து இறைவன் இயேசுவின் அருள்மருந்து. அருளருது இதை அருது ஆயன் இயேசுவை தரும் விருந்து. இந்த விருந்தில் கலந்திடுவோம். புது உறவென வளர்ந்திடுவோம். அன்பு பரமனை தொழுதிடுவோம். அளவில்லா நலம் பெறுவோம். உண்மை நேர்மை நன்மை உருவாய் முடித்தவரை புகழ்வோம். திருவிருந்து புதுவிருந்து இறைவன் இயேசுவின் அருள்மருந்து. அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவை தரும் விருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை எப்போதும் காத்து ஆசி கொடுத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி காப்பாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எப்போதும் எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
விண்ணொளி தாரகை தாயனி பேரருள் ஜோதியே பூரணி விண்ணொளி தாரகை தாயனி பேரருள் ஜோதியே பூரணி பாவமேதும் இல்ல சீலி பாருலகு செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி பாவமேதும் இல்ல சீலி பாருலகு செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி மனோகராணி கையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி மனோகராணி மையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி வானெரும் வாசலே மாமரி வாழ்த்துவோர் எம்மையே ஆதரி வானெரும் வாசலே மாமரி வாழ்த்துவோர் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நீங்கள் பாதுகாவலி பரலோக அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இந்த அன்னையின் சுரூபம் தாங்கிய இந்த சப்பரத்தை எங்கள் தோள்களில் சுமந்து பவனியாக செல்ல இருக்கிறோம். எங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சுரூபத்தை காணுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசியால் நிரப்பப்படவும், எல்லா வரங்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளவும், நல்ல சுகத்தோடு இருக்கவும், தொழில் வளம் பெருகவும், வாழ்க்கையில் முன்னேற்றம் காணவும் உமது அருளை தொடர்ந்து கொடுப்பீராக. இங்கிருக்கிற மக்கள் எல்லாரையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. இந்த வளாகத்தில் குழுமியிருக்கிற அனைவரும் உமது ஆசியால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த சுரூபத்தையும் இந்த தேர்ப்பகுதியில் கலந்து கொள்ளக்கூடிய நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, தேவன் வாகையமே பாரும். பாதுகாவலியான புனித பரலோக மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
போற்றிடும் ராக்கினி மாசில்லா கன்னியே அன்னனி மானிடர் போற்றிடும் ராக்கினி மாசில்லா கன்னியே அன்னனி பாவமேதும் இல்ல சீலி பாருலகு செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி பாவமேதும் இல்ல சீலி பாருலகு செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி வானுகராணி மையகராணி மண்ணீதிலே புனித மாதுரி வானுகராணி மையகராணி மண்ணீதிலே புனித மாதுரி மண்ணீதிலே புனித மாதுரி. மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும் மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே அருள் நிறை மரியே